பூ பூக்குது பூ விழுகுது, பூ விழுகுது பூ பூக்குது, அவ்வளோதான வாழ்க்கை. மணி ஆயிடுச்சு, இவன் எங்கே வந்துட்டு இருக்கான்னு தெரியலையே, போலீஸ்ட்டு எதுவும் மாட்டிக்கிட்டானான்னு தெரியல. ஐயோ இன்னைக்கு இவங்களை எப்படி சமாளிக்க போகிறோன்னு வேறு தெரியல. எப்படி மச்சான்? டேய் வர நேரமாடாது. ஓ இந்த இடத்துல வரக்கூடாதா? சாரி மச்சான். டேய் டே நில்றா. டேய் டே ஒன்னதான்டா. டே செந்திலே. ஐயோ உன்னோட இப்போ வரலாம், வந்து தொலை. ஓகே மச்சான். ஒருத்தனை வச்சுக்கிட்டு படுற பாடு. எப்படி மச்சான்? கரெக்டாக வந்தனா? டேய் ஏன்டா இப்படி பண்ற? அப்படி பண்ணதான் மச்சான் வண்டி போகும். ஐயோ இவன் வேற. டென்ஷன் ஆகாத, பார்க் பண்ணிட்டு வரேன். போட. பெரிய ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கின மாதிரி மூஞ்சே போகுது. டைம் ஆயிடுச்சு, இவ வேற வந்துடுவா. வந்தது லேட்டு, இதில் அமிதாப் பச்சன் மாதிரி சிரிப்பு வேற. டேய் ஏன்டா இப்படி பண்ணுற? உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா? எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை மச்சான், நான் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கேன். பாரு இத்தனைக்கும் ஜாகிங்லாம் போகிறேன். டேய் இப்போ நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னு உனக்கு தெரியுமா இல்லையா? யாரை மீட் பண்ண வந்திருக்கோம்? மயிர் மீட்டிங்கு. நீ நினைக்கிற மாதிரி சாதா மீட்டிங் இல்லை, பிரேக்கப் மீட்டிங். பிரேக்கப்பா? யாருக்கு மச்சான் பிரேக்கப்பு? நம்ம கூட 3ஆம் கிளாஸ் படித்தால விமல், அவனுக்கு பிரேக்கப்பு. அச்சிச்சோ மச்சான், அவன் ரொம்ப சென்சிட்டிவ்டா. பிரேக்கப்ல அப்புறம் அக்செப்ட் பண்ணுவான். அச்சிச்சோ அவன் ரொம்ப பாவம் மச்சான். டேய் உனக்கு தான்டா பிரேக்கப்பு. நேற்று நைட் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு மறந்துட்டியா? நேற்று நைட்டு ஹலோ. சொல்லுமா. ஓ ஒரு ஹலோ கூட நான் தான் சொல்லல, நீ சொல்ல மாட்டல. என்னடா அது புதுசா இருக்கு? அப்படிலாம் இல்லை. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. நீ இவ்வளோ நாள் பண்ணது கூட சரி, ஆனா இப்போ நீ பண்ணத நான் மன்னிக்கவே மாட்டேன். நீ என்ன பண்ற? நாளைக்கு நம்ம எப்பவுமே மீட் பண்ற காஃபி ஷாப்க்கு வா, அங்க நான் பேசிக்கிறேன். பாய். ஓ சரிம்மா. நாளைக்கு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணுமா? அதான் செல்லம்மா கூப்பிட்டா. செல்லம்மாவா? ஸ்டார்ட். மச்சான் அப்போ நீ என்கிட்ட போய் சொல்லிட்டியா? டேய் நான் என்னடா போய் சொன்னேன்? விமலுக்கு பிரேக்கப் இல்லை, எனக்கு தான் பிரேக்கப்பு. அப்போ நீ என்கிட்ட போய் சொல்லிட்டு தானே? மச்சான் எனக்கு பிரேக்கப்பு. என் பிரேக்கப் எப்படி மச்சான் நான் தாங்குவேன்? டேய் 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால தான் நான் பிரியாட்ட பேசி வர சொல்லியிருக்கேன். அவன் என்ன பேசினாலும் நீ கோவம் மட்டும் படாத, பொறுமையா இரு சரியா? மச்சான் எனக்கு தான் கோவமே வராதேடா. சரி வராதுல்ல, நீ லூசுத்தனமா எதுவும் பண்ணிடாத. நீ அமைதியா இரு, அது போதும். மச்சான் இருந்தாலும் என் பிரேக்கப் நான் எப்படி மச்சான் தாங்குவேன்? டேய் டேய் இல்லடா, அதான்டா பேசியிருக்கேன் அவள்கிட்ட. பிரியாட்ட பேசியிருக்கேன், பிரியாட்ட பேசி வர சொல்லியிருக்கேன். அவன் வந்ததுக்கப்புறம் என்னன்னு பார்த்துக்கலாம் சரியா? நீ எதுவும் யோசிக்காத. பாத்தியா மச்சான், நீ இருக்குன்னு கூட பார்க்காம எனக்கு ஃப்ளைங் கிஸ் கொடுத்துருப்பேன். உன்னை மூடிட்டு வர சொல்கிறேன், வா போவோம். ஃப்ளைங் கிஸ். சிலுக்கு. சரிம்மா லவர்ஸ் நீங்கள் பேசிக்கிறீங்க, நான் போயிட்டு அப்புறமா வரேன். அண்ணா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, உட்காருங்க. இல்லைம்மா அதான் சொல்கிறேன்ல. ஆஹா மும்மூர்த்திகள் மேம், என்னம்மா புரிஞ்சுது? வெல்கம் டு அவர் ஹோட்டல். டேய் பேசுகிறா.
நீ நல்லா இருக்கியா? உன்னை லவ் பண்றேன்ல, அதுக்கப்புறம் நான் எப்படி நல்லா இருப்பேன்? அப்போ நாசமா போய் நல்லா இருக்கியா? ப்ரோ நான் என்ன வேணும் அப்புறம் சொல்கிறேன். சரி என்னடா பேசிட்டு இருக்க? மச்சான் ஜோக்கு ஜோக் ஜோக்கு ஜோக்கா? மா ஜோக்குமா இப்படி தான் காமெடி பண்ணிட்டே இருப்பான் பைய. ஐயோ இல்லைம்மா, நீ கோவமா இருக்குன்னு புரியுது. நான் அவன்கிட்ட எல்லாமே சொல்லி தான் கூட்டு வந்திருக்கேன். இனிமே உனக்கு பிடிச்ச மாதிரி குட் பாயா இருப்பான். ஆமாம், இனிமே நான் உனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன். ஓ, அப்போ இது வரைக்கும் நீ எனக்கு பிடிச்ச மாதிரி இல்ல, அப்படிதானே? இனிமே இல்லை அது. ஓ, இனிமேலும் இல்ல, இதுக்கப்புறமே இல்ல, அப்படிதானே சொல்ல வர? மச்சான், நான் இனிமேல அவளுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, இதுக்கு முன்னாடி அவளுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. ஆக மொத்தம் நான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை மச்சான். டேய் என்னடா? நான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை மச்சான். டேய் மச்சான் இருடா இருடா. அம்மா நம்ம ஏதாவது சாப்பிட்டே பேசுவோமா? மச்சான் ஓகேவா? ஓகே மச்சான். அழுது தொலையாத. அவளுக்கு லெமன் ஜூஸ் ஸ்வீட் அண்ட் சால்ட் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போதான் கரெக்டாக வரும். நீ அத இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா? உன் ஞாபகம் வரும்போதெல்லாம் நான் அதான் குடிப்பேன். அதில் பக்காட்டி மிக்ஸ் பண்ணி குடிப்பியா? அது அவளுக்கு தெரியுமா? ஆமால, அந்த லெமன் ஜூஸ்ல நாங்கள் மிக்ஸ் பண்ணி. என்ன மிக்ஸ்? என்ன மிக்ஸ்? இல்ல எனக்கு புரியல. லெமன் ஜூஸ்ல ஐஸ் கியூப் மிக்ஸ் பண்ணி குடிப்பான், அத சொல்றான். ஆமா, ஐஸ் கியூப் போட்டோம் அன்னைக்கு. 4 ஐஸ் கியூப் பெஸ்டா போட்டான் மென்டல். அதான் எனக்கு 4 days ஃபீவரா இருந்துச்சா? 4 days உனக்கு ஃபீவரா? ஐயோ அண்ணா உங்களுக்கும் ஃபீவரானா? அட அது இல்லம்மா மச்சான். டேய் நான் சொன்னல மச்சான், அவளுக்கு ஐஸ் ஊத்துக்காதுன்னு நீ தான் கேட்காம எக்ஸ்ட்ரா போட்ட மச்சான். இப்போ அவளுக்கு என்னால ஃபீவர் மச்சான். நீ ஐஸ் கியூப் போட்டு குடிச்சா அவளுக்கு எப்பறம் ஃபீவர் வரும்? வரும் மச்சான் வரும். ப்ரோ லெமன் ஜூஸ் ஸ்வீட் அண்ட் சால்ட் ஐஸ் போடாம கொடுங்க. அண்ணா சும்மா இருங்கண்ணா, பாருங்கண்ணா எப்படி அழுறானு. ஐம் சாரி. நான் சிரிக்கிறேனா? பாருங்கண்ணா எப்படி அழுறானு. என்ன பண்ணா? வாங்கண்ணா. எங்க போக? நீ அழாதன்னு சொல்றல, நீ சிரிச்சாதான் அழகா இருப்ப. சிரி. அண்ணா அழகா இருக்கறலண்ணா? இருக்காமா மச்சான் நல்லா இருக்கடா மச்சான். நல்லா இருக்கடா. சரிம்மா, நீங்க 2 பேரும் இதே மாதிரி நல்லபடியா பேசிட்டு இருங்க. நான் போயிட்டு அப்புறமா வரேன். அண்ணா உட்காருங்கண்ணா. அண்ணா உட்காருங்கன்னு சொன்னேன். இவன் விட மாட்டா போல. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஜூஸ் ஸ்வீட் அண்ட் சால்ட் ஐஸ் இல்லாமல். தேங்க்யூ ப்ரோ. ஆ இந்தா ஜூஸ் சாப்பிடு. இப்போ நீ என்ன சொன்ன? ஜூஸ் சாப்பிடு. இப்போ நீ என்ன சொன்ன? இப்போ நான் ஜூஸ் தானே சாப்பிட சொன்னேன். ஐயோ என்ன சொன்னா தெரியலையே. அண்ணா இப்போ இவன் என்னண்ணா சொன்னா? இல்லம்மா ஜூஸ் வந்துருச்சுல, அதான் சாப்பிட்டே பேசுவோம் அப்படின்னு சொல்றான். அதான் நீ ஜூஸ் சாப்பிடு, நம்ம பேசுவோம். பாத்தீங்களா, நான் ஜூஸ் சாப்பிட மாட்டேன் குடிப்பேங்கிறது கூட இவன் மறந்துட்டானா? மச்சான் அவ ஜூஸ் சாப்பிட மாட்டா, குடிப்பான்றதே நான் மறந்துட்டேன் மச்சான். நான் மறந்துட்டேன் மச்சான். அது தப்பு, அது பட்ட தப்பு 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 தப்பு. யோ யோ ப்ரோ எங்க போறீங்க? சாவ போகிறேன் போயா. டேய் அவன் சாவ போறேங்கிறான்டா. ஐயோ நம்ம லவ்க்காக அவர் சாவ போறாரா? அவர் சாவ ஆமால, நம்ம லவ்வுக்காக அவர் ஏன் சாகணும்? என்னடா பேசுறீங்க? மச்சான் எங்க லவ்வுக்காக நான் சாவணும் மச்சான், நான் சாவறேன். டேய் டேய் இருடா. அப்புறம் வலிக்கும்ல அண்ணா, வலிக்கும்னா நான் சொல்லுங்கண்ணா. ஓ எனக்கு தான்டா வலிக்குது. எனக்கு வலிக்கும் மச்சான், அவனே சாகட்டும். ஆனா
அவனை வலிக்காத மாதிரி சாக சொல்லு மச்சான். அவனை சாக டேய் டேய் இருடா. வலிக்காமடா, please. என்ன Please, அவனை நான் வலிக்காம சாக சொல்றேன்டா. சொல்லு மச்சான். டேய் 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 நீ வலிக்காம சாகுடா. டேய் சொல்லிட்டேன்டா. சமாதிக்கு போய் ஓகே 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 போலாம் இல்லடா சாமி. வலிக்காதுல்ல. அடுத்து நிறுத்துங்கடா. இதோ பார், கடைசியா ஒண்ணு சொல்லிட்டு நான் கிளம்புறேன், சரியா? அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். அதுக்கு பின்னாடி நான் ஒன்று சொல்லணும். டேய் என்னடா, இங்க பார், நான் சொன்னா சரியா இருக்கும். மச்சான் நீ சொன்னா சரியா இருக்கும், நான் சொன்னா தப்பா இருக்கும். அப்ப நான் சொல்றேன். ஆ? நீங்க சொன்னா சரியா இருக்கும், நீ சொன்னா தப்பா இருக்கும். ஆனா நான் சொன்னாதான் நாக்கு புடுங்குற மாதிரி இருக்கும். அதனால நானே சொல்றேன். சொல்லுமா. மிஸ்டர் ஜாக், ஆ, மிஸ்டர் ஜாக்கா. உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணார் தெரியுமா? டேய் என்னடா பண்ண? மச்சான் ஆ, நான் ஆ. அவளை லவ் பண்ண மச்சான். லவ் தான் பண்ணேன். டேய் ஏய் சீ வாய் மூடுடா. கரெக்டா சொன்னம்மா. ஜாக், ஆ, சொல்லுமா. நான் உன்னை லவ் பண்றதுனால நீங்க எனக்கு அண்ணா ஆயிட்டீங்க. ஆ, நீங்க எனக்கு அண்ணா ஆனதுனால நான் உங்க தங்கச்சி ஆயிட்டேன். ஆ. நீங்க எனக்கு அண்ணாவா இருந்துட்டு போங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏமா அதுக்கு முதல்லயே நீங்க எனக்கு அண்ணனா எடுத்துட்டு போங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை சொல்லிருக்கலாம்ல. ஆ? ஆனா உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணார் தெரியுமா? என்னம்மா பண்ணா? எங்க அம்மாவை அம்மான்னு கூப்பிட்டாரு, ஆ. எங்க அப்பாவை அப்பான்னு கூப்பிட்டாரு. ஜாக், ஐயோ ஏமா, ஒரு மரியாதைக்கு எல்லாரையும் அம்மா அம்மானும் அப்பாவை அப்பானும் சொல்றதானம்மா? ஓ அப்போ ரோட்ல போற பொண்ண பொண்டாட்டின்னு கூப்பிட்டு சொல்லுங்க பாப்போம். ஐயோ நோ, நான் ரோட்ல போற பொண்ணு பொண்டாட்டின்னு கூட மாட்டேன். நான் உன்னை தவிர யாரையும் பொண்டாட்டின்னு கூட மாட்டேன். ஏய் சீ வாய் மூடு. ஜாக், சொல்லுமா. எங்க அம்மாவை அம்மான்னு கூப்பிட்டதுனால, எங்க அப்பாவை அப்பான்னு கூப்பிட்டதுனால ஆ, ஆ. எங்க அண்ணனை அண்ணான்னு கூப்பிட்டுட்டாரு. ஜாக், ஓ இப்படி எங்க அம்மாவை அம்மான்னு கூப்பிட்டதுனால, எங்க அப்பாவை அப்பான்னு கூப்பிட்டதுனால, எங்க அண்ணன் அண்ணன் கூப்பிட்டதுனால இப்ப இவன் எனக்கு யாரு? ஆ. நான் அவனுக்கு யாரு? ஜாக் அவன் உனக்கு சொல்லுங்க ஜாக், ஆ, நான் என்ன கேக்குறேன்ல, சொல்லிட்டா? அவன் எனக்கு யாரு? நான் அவனுக்கு யாரு? ஜாக் சொல்லுங்க ஜாக், ப்ளீஸ் ஜாக் என்ன சொல்லுங்க. சொல்றது? தங்கச்சிமா, தங்கச்சி 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 தான். உனக்கு என்னாச்சுடா? முடியாது மச்சான். என்னாலே முடியலடா. தங்கச்சி கூப்பிட மாட்டேன் மச்சான். அவன் எனக்கு தங்கச்சி கிடையாது. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் உடனே உங்க அப்பாவை அப்பான்னு கூப்பிடாது, மாமா தான் கூப்பிடணும். உங்க அம்மாவை அம்மான்னு கூப்பிடாது, அத்தன் தான் கூப்பிடணும். உங்க அண்ணனை மச்சான் தான் கூப்பிடணும் மச்சான். இவன் கிட்ட இருந்து தப்பிச்சும் போக முடியாது. நான் தப்பு பண்ணிட்டேன். மாமா ஃபோன் பண்ணு. நான் மாமா பைத்தியங்களா இருக்கே. டேய் வாய் மூடுடா. அப்பா மாமா ஐயோ டேய் கட் பண்ணுமா. மாமா மாமா ஏய் அமைதியா இரு. ஏம்மா அவன் தான் அவன் தப்பை உணர்ந்துட்டான்ல, விட்டுறலாம். விட்டுறலாம். பாவம்மா. அவன் தப்ப அவனே உணர்ந்ததால அவனை நான் மன்னிச்சேன். சரி நம்ம கிளம்பிடலாமா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. போயிடலாம். கிளம்பலாம். எந்திரிங்க. மச்சான் என்னடா? அவ ஜூஸே குடிக்கலையே மச்சான். ஜூஸ் குடிக்கல. குடிக்கலன்றியா? என்ன பண்றது? இந்த ஜூஸ்ல ஐஸ் போட்டிருக்கு. இந்த ஐஸ் போட்ட ஜூஸ அவ குடிச்சு உனக்கு ஃபீவர் வந்துட்டா என்ன பண்றது? ஃபீவர் வந்துச்சா? ஃபீவர் வந்துச்சா? நீ குடிச்சா உனக்கு ஃபீவர் வரும்ல? வரும்ல? வேணாம்ல? நம்ம கிளம்பிடலாம். நம்ம கிளம்பலாம் சீக்கிரம் கிளம்பலாம். போலாம் போலாம். வா சீக்கிரம் போலாம். கடைசியில என்னையும் உங்களை மாதிரி ஆக்கிட்டீங்களா? வேண்டாம், காலையில வந்தோம், நைட் வரைக்கும் ஒரு பஞ்சாயத்து ஓடும். ஏய் பாத்து போயிட்டு கால் பண்ணு. என்ன திரும்புறா? இப்போ நீ என்ன சொன்ன? இப்போ நீ என்ன
பார்த்து போயிட்டு கால் பண்ணு. ஐயோ எர்ரா. அது ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு அவன் கால் பண்ணுறேன்னு சொன்னான். நீ பார்த்து போ, உனக்கு அவன் கால் பண்ணுறேன்னு சொன்னான். இதோ கால் பண்ணிட்டா பாரு. அட்டன் பண்ணு, அட்டன் பண்ணு. அட்டன் பண்ணுமா பாசக்கார பைய. ஹலோ சொல்றா. ஹலோ, ஹலோ. பார்த்து போங்க. பார்த்து போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் எனக்கு கால் பண்ணு. நம்ம நைட்டு ஃபுல்லாக பேசலாம். ஓகே, நான் போயிட்டு வரேன். அப்பாடா போயிட்டா. இவன் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு இவனையே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கே போயிடலாம் போல. இந்த மூஞ்சி வச்சு தான்டா ஏமாத்துறேன்.